அலைக்கும் அண்ட் ஹாய். இன்றைக்கி நம்ம ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஆனியன், அப்புறம் 2 ஸ்பைசஸ், அது கூட நெய் கொஞ்சம், லெமன் இது கூடயே சேர்த்துக்கோங்க. தயிர் லாஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours மேரினேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் 3 ஸ்பைசஸ் ஆட் பண்ணி, கொத்தமல்லி, புதினா, அது கூட ரைஸ் ஆட் பண்ணி அதை 80% குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் தனியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேரினேட் பண்ணதை சிக்கன் குக் ஆனதும் ஃப்ரைட் ஆனியன்ஸ் அப்புறம் ஃப்ரை பண்ண ஆயில் அது சேர்த்துக்கிட்டு அதில் பாதி கிரேவி எடுத்துக்கலாம். இப்போ அசம்பிள் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு ரைஸ் ஒரு லேயர், அதுக்கு மேலே ரிமைனிங் கிரேவி, திரும்பி நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் ரைஸ் போட்டு அது ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டு அப்புறம் கலருக்காக போட்டுட்டு ஒரு 10 minutes தம்மில் இருந்தால் போதும். பிரியாணி ரெடி. யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் தம் பிரியாணி தான் டேஸ்ட். தேங்க்யூ.